பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் இதுவரைக்கும் கலந்துக்காத பிள்ளைகள் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு தான் 1ஆம் தேதி தொடங்கி வந்திருந்தவங்க ஒரு சில பேர் இருப்பீங்க. அதனால இந்த நாள்ல நாம் அந்த வாக்குத்தத்த செய்தியை நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தி எடுத்து வந்து வாசிங்க பார்க்கலாம். எத்தனாவது அதிகாரம் சொல்லிட்டு வாசிங்க. சங்கீதம் 37, 28, 29 வசனங்களை நாம இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக தியானிக்கிறோம். அந்த முழுச வாசிச்சு முடிச்சிருங்க. அதுக்கு பிறகு இந்த நாளைக்குள்ளதை நம்ம பார்க்கலாம். இந்த செய்தியுடைய காலையில கூட ஒரு செய்தி நம்ம பார்த்துட்டோம். இதனுடைய அடிப்படையில நம்ம பார்த்தோம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவது இல்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, அடுத்தது கூட துன்மார்க்கருடைய சந்ததி அறுப்புண்டு போகும், நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள். இப்ப இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது எப்போது இது நடக்கும் நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு போயிருக்கிறோம்ல. இது வரைக்கும் நம்ம பல 2-3 தடவை 3 நாள் நம்ம இதை பார்த்தோம்னு நினைக்கிறோம். இன்னைக்கு முதல் நாள் பார்த்தோம். அடுத்தது இன்னைக்கு காலையில கூட நம்ம ஒரு மெசேஜ்ல பார்த்தோம். அது யூடியூப்ல வந்துருச்சு. இது நாளைய தினத்துல வரும். இதை நம்ம பார்க்கும்போது இது எப்போது நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த வாக்குத்தத்தம் எல்லாமே ரொம்ப நல்லதுதான். ஆனா இந்த வார்த்தைகளை சுதந்திரிக்கணும்னா நம்ம எப்படி என்ன பண்ணணும், இது எப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று பார்க்கும்போது, கர்த்தரை தேடும் போது, கர்த்தரை தேடுகிறவர்களை கைவிடுகிறது இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னு சொல்றவங்க கிடையாது. இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இந்த வார்த்தையின் படி பரிசுத்தவான்களுக்கு என்னெல்லாம் நன்மை உண்டோ இந்த மாதத்துல எங்களுக்கு வேணும்னு சொல்லி அதை கிளைம் பண்ணி அதை அந்த வார்த்தையை சுதந்திரித்து கொள்ளுகிறதுக்கு ஆசை உள்ளவர்களுக்கு கர்த்தர் இதை வாய்க்க செய்வார். அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன, கர்த்தரை தேட வேண்டும். ஒரு மனுஷனை தேடுறதோ இல்ல சபையை தேடி வந்து உட்கார்றதோ, ஊழியக்காரங்களை ஒவ்வொரு ஊழியக்காரங்களையா பார்த்துக்கிட்டு போறதோ, அது நமக்கு ஒண்ணுமே வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன்னு கர்த்தர் சொல்லல. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறது இல்ல. அவர் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. சங்கீதம் 37 பாத்தீங்கன்னா எத்தனாவது வசனம் தெரியல, 8ஆம் வசனமா தெரியல, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். எடுத்து வாசிங்க. எத்தனாவது வசனம்? 23. சங்கீதம் 37, 23. நல்ல மனுஷனுடைய நடைகள் தேடுகிறவர்களை கைவிடுவதில்லைன்னு வரும். அவன் கைவிடப்பட்டதா, நீதிமானுடைய சந்ததி அவன் கைவிடப்பட்டது இல்லைன்னு வரும் பாருங்க. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்ட சரித்திரமே இல்லை. அவனுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிந்தது கிடையாது. இப்ப இதெல்லாம் பரிசுத்தவான்களுக்குன்னு தேவன் வச்சிருக்கிற சுதந்திரம். ஒரு பக்கம் இந்த சுதந்திரம், எனக்கு இந்த ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு வேணும். இன்னைக்கு நிறைய பேர் அவங்க மாம்சத்துல நினைக்கிறாங்க, நான் சம்பாதிப்பேன், நான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சம்பாதிப்பேன், ஓடி ஓடி உழைப்பேன், இதுலதான் எங்களுடைய சந்ததியே பிழைக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுடைய சந்ததி, நீதிமான்களுடைய சந்ததி, நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் கர்த்தர் இல்லாம ஒரு செகண்ட் கூட வாழ மாட்டாங்க. ஏன்னா அவர் இல்லாத நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, நினைச்சு கூட பார்க்கவே முடியாது. கர்த்தர் இல்லாத வாழ்வு ஜீரோ தான்.
அவர் இல்லாத வாழ்க்கை ஜீரோ தான். பாருங்க, யாரை தேவன் கைவிடுகிறது இல்லை. அப்படி எப்போ இந்த வார்த்தையினுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? சங்கீதம் 9:10 நம்ம வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆண்டவரை தேடி நம்ம வந்திருக்கிறோமா? தாவீதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருதயத்துல கர்த்தரை தேடி தேடி மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா மேல தாகமாய் இருக்கிறது. ராத்திரிலையும் தாகம், அதிகாலையிலையும் தாகம், வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்ற நிலத்திலே உன் மேல நான் என்ன செய்கிறேன்? தாகமாய் இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல நீங்க தாகமாய் வந்தீங்களோ, கர்த்தர் உங்களை தாகத்தை தீர்ப்பார். தாகத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, நீங்க என்ன பேச போறீங்க? நீங்க என்ன நடத்த போறீங்க? நீங்க இந்த மாதத்துல என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்? தாகத்தோடு வந்திருக்கிறேன். அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க பாரு. இப்பதான் கேக்குதா? தாகத்தோடு வந்திருக்கிறேன். ரெண்டையும் வீடியோ ஆஃப், ஆடியோ ஆஃப் பாருங்க, எடுத்து சரி பண்ணியாச்சு. தாகத்தோடு நான் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் தாகத்தோடு? நீங்க பாருங்க, எவ்வளவு தூரத்துல இருந்தெல்லாம் நம்ம லிங்க்ல வந்திருக்காங்க. நமக்கு இதை லைவா போடுறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வேணும். அதனால தான் நம்ம போடல. இல்லைன்னா என்ன செய்யலாம், எல்லாரும் போடுற மாதிரி நம்ம லைவ்ல போட்டா எப்பவுமே பார்த்து கொள்வாங்க. இன்னும் தெரியாதவங்க கூட பார்ப்பாங்க. சீக்கிரமா நம்ம போடுவோம். அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா சும்மா நம்மள மாதிரி அடிச்சு விட வேண்டியதுதான். இப்ப அடிச்சு விடுற மாதிரி. கர்த்தர் நல்லவர். பாத்தீங்கன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களை ஆண்டவர் தான் செய்ய மாட்டாங்க, கைவிடவே மாட்டாங்க. தேவனை தேடி நான் ஆலயத்துக்கு வரணும். காலையில அதிகாலையில என்ன செய்யணும்? அதிகாலையில நம்ம லிங்க்ல கனெக்ட் ஆகுறோம். 40 நாள் மட்டும் இல்ல, எப்பவுமே கனெக்ட் ஆகும். இந்த 40 நாள் விசேஷித்து கொள்ளணும். ஒரு சிலர் மட்டும் 40 நாள் மட்டும் கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. அவங்க அதை வழக்கமா கொள்ளணும். பாருங்க, கொஞ்ச நாள் நம்ம சர்ச்சுக்கு நேரா வந்தோம். அப்படி வரும்போது பழக்கமானது இப்போ ஒரு 4-5 நாளா வரல. ஏன்னா சரியா வர்றதில்ல. ஒருத்தர் வர்றாங்க, ஒருத்தர் வர்றதில்ல. ஒரு 10 பேரா சாலிடா இங்க வந்தாதான் நான் வருவேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறேன். பாருங்க, இதுல என்ன எனக்கு பழக்கமாச்சு? காலையில எழும்பி நல்லா நீட்டா குளிச்சு ட்ரெஸ் பண்ணி நீட்டா உட்காந்துக்கணும். அந்த சமூகத்துல 5:30 மணிக்குள்ள 5:15 மணிக்குள்ள எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு தேவ சமூகத்துல முன்னாடி கொஞ்சம் செய்யல, ட்ரெஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன், அவசரமா குளிச்சுட்டு புறப்பட்டு வந்துவேன். ஆனா இன்னைக்கு எப்படி ஆலயத்துக்கு வரும்போது நான் எல்லாம் ஆயத்தமா இருக்கணும், ஃபுல்லா ஆயத்தமா. இது என்ன செய்து பாருங்க, கொஞ்ச நாள் பழக்கம் நம்மளுக்கு அப்படியே நமக்கு வாழ்நாள் முழுவதும். அல்லேலூயா, அல்லேலூயா. பழகுறது மட்டும்தான் கஷ்டம். பழகிட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும்? ரொம்ப இன்பமா இருக்கும். அதனால்தான் பழகுங்கன்னு சொல்றாரு கர்த்தர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை அறியாத பிள்ளைகள் கூட கஷ்டங்கள் வரும்போது சொல்றோம், சொல்லிட்டு என்ன சொல்றோம்? கர்த்தர் நல்லவர் என்பதை நீ டேஸ்ட் பண்ணி பாரு. நான் சொல்றதுனால ஒண்ணு நீ செய்யணும்னு அவசியமே கிடையாது. நான் சொல்றேன், என் சாட்சியை சொல்றேன், என் வாழ்க்கையில இப்படிலாம் ஆண்டவர் நடத்தினான்னு சொல்றேன். நீ அதை நம்பிதான் ஆகணும்னு கிடையாது. நீ டேஸ்ட் பண்ணிப்பார், டெஸ்ட் பண்ணிப்பார். ஆண்டவர் அதுதான் நமக்கும் சொல்றார். அப்போ நீ தேடி பாரு, என்னை தேடி பாரு. என்னை தேடி தேடி நீ ஒரு காரியத்தையும் செய். அதிகாலையே தேடு, அந்தி சந்தி மத்தியான வேளையில தேடு, இரவுலயும் தேடு. நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இரவுல தூங்காம இருக்கிற நமக்கு எனக்கு இல்லை. ஒரு சிலருக்கு தூக்கம் வரும். நான் தான் கண்ட்ரோலா தூங்கிட்டு இருக்கிறேன். மற்றபடி ஒரு காலத்துல தூக்கம் வராம இருந்தது. ஆண்டவரை விசுவாசிக்காத நாள்ல, அவர் மேல நம்பிக்கை இல்லாத நாள்ல, நானே என் பாரத்தை சுமந்து கொண்ட நாள்ல, எனக்கு வியாதிக்கு ஆண்டவர் பரிகாரியா இருக்கிறான்னு நம்பாத நாள்ல தூக்கம் வராமல் பல நாட்கள் இருந்திருக்கிறேன். இப்ப எனக்கு தெரியும், ஆண்டவருக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவனோட இருந்து பாருங்களேன் நம்முடைய வாழ்க்கை. நான் நினைக்கிறேன் என் வாழ்க்கையெல்லாம் ஏனோக்கு வாழ்க்கை மாதிரி. அவரோட சஞ்சரித்துக்கிட்டே எல்லாம் செய்வேன். என் முடிவு ஆண்டவரே பார்த்துக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி அதுதான் எனக்கு ஆசையா இருக்கு. தவிர வேற ஒண்ணும் உலகத்துல
இவங்க இருக்கணும், அவங்க மூஞ்ச பார்க்கணும், இவங்க மூஞ்ச பார்க்கணும், எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. கர்த்தரே போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உமக்காகத்தான், நான் மரித்தாலும் உமக்காகத்தான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை அக்னி உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் அவன் நாவின் அதிகாரத்தில் இருக்குது சொல்லியிருக்க மாதிரி. எப்பவுமே நான் இதான் கன்ஃபர்ஸ் பண்றேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஏங்குனாங்க, என் பிள்ளைகள் பக்கத்துல இருக்கணும், அவங்கள பார்க்கணும், கடைசி அந்த பிள்ளைகளை பார்க்கணும் ரொம்ப ஏங்குனாங்க. ஆனா ஒருத்தரை கூட பார்க்க முடியல. அது அன்னைக்கே தீர்மானம் எடுத்தேன், இந்த ஆசையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. இயேசுவோட வாழணும், இயேசுவோட மறிக்கணும். அவர்கிட்டதான் வந்தோம், நம்ம அவர்கிட்டதான் போறோம். இதுல என்னத்துக்கு, இதுல இடையில வந்ததுதான் சொந்தம் வந்த உறவுகள் எல்லாம் போதும் அப்படின்னு நினைச்சேன். அப்ப முந்தின நாள் போன் அடிக்கிறேன், ஒருத்தரும் எடுக்கவே இல்லை, 3 பேர் எடுக்கல. கடைசி அந்த ஒரு முறை பார்க்கணும், வீடியோல பேசணும்னு நினைச்சாங்க, அது மூஞ்ச பார்க்கவே முடியல. அதனால என்ன, ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நிச்சயத்தோடு பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் கணக்கு வச்சுட்டே இருக்கிறார். என் பிள்ளையுடைய இருதயம் இந்த பூமியில இல்ல, என்னை நினைச்சு இந்த உலகத்துல வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என்னை தேடுகிறவர்களை நான் அறிந்திருக்கிறேன். என்னை தேடுகிறவர்களை இருதயம் மகிழும். என்னை தேடுகிறவர்கள் என்னை நம்பி இருப்பார்கள். இல்லைன்னா உலகத்தை தான் நம்பணும். உலகத்துல நம்பி என்ன செய்யணும், நீங்க செய்வீங்களா, நீங்க பார்த்துக்குவீங்களா, நீ பார்த்துக்குவியா, இங்கேயும் அங்கேயும் ஆலோசனை பண்ணணும். எல்லாத்துக்கும் மேல கர்த்தரை நம்பிட்டார், தேவன் நம்மை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பரிசுத்தவான்களை காப்பாற்றுகின்ற கர்த்தர். ஒரு துளி பயம் இல்லாம மறுமையில பிரவேசிக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அதே சமயம் எப்படி இருக்கணும், நம்மளை பார்க்கிறவங்கள இருதயம் கூட என்ன செய்யணும், ஒரு சமாதானம் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் மரிச்சு போகும்போது ஒரு மாதிரி ஒரு கலக்கம் எல்லாருக்கும் வந்துடுது. அப்படி ஒரு கலக்கம் இல்லாதபடி மரணம் கூட தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்படிதான் நான் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே கேட்கிறேன், எல்லாமே உண்மை மகிமைப்படுத்துவதா, வாழ்ந்து முடித்து அந்த நாள் கூட உங்களை மகிமைப்படுத்தணும். இல்ல இதுக்காக ஒரு வருஷம் உட்கார்ந்து யாரும் அழவே கூடாது. கர்த்தர் நல்ல தேவன். ஹல்லேலூயா, நல்ல தேவன். ஹல்லேலூயா. எலியாவை எடுத்தாரு, எலிசாவை கொடுத்தாரு. எலியாவை போனதுக்கும் எலிசா தான் கதர்னா, ஐயோ என் தகப்பனே, எங்களுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தவரே. ஆனா பாருங்க, உலகத்தை ஏங்க விடல. தீர்க்கதரிசிகளின் புத்திரன் எல்லாம் பாக்குறாங்க, உன் எஜமா எடுத்துக்கொள்ளப்படுவார், இப்படிதான் சொல்ல முடிஞ்சிச்சு. ஆனா பாருங்க, எலிசா பெற்றுக்கொண்டு வந்தார், 2 மடங்கு வல்லமையோட பிரகாசித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களை நீர் என்ன செய்யறதில்ல, கைவிடுகிறதே இல்ல. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். தானியேல பாருங்க, 9ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என் தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. இது ஒண்ணுத்துல பாருங்களேன், உபவாசம் பண்ண என்ன பண்ணணும், ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து. அப்படின்னா அந்த நாள்ல ரெட்டு சாம்பல் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க. ரெட்டு உடுப்பு இருந்தது,
சாம்பல் அள்ளி யோபு என்ன செய்தாரு? மேல போட்டுக்கிட்டாரு. இது வெளிப்பிரகாரமான துக்கத்தை குறிக்கிற காரியம். ஆனா இந்த உபவாச நாட்கள்ல பாத்தீங்களா, சரீரம் தான் சோர்ந்து போகுது கொஞ்சம். ஆனா உள்ளான மனிதன்ல எத்தனை பேர் நல்லா இருக்கிறீங்க? முகத்தை பார்த்தா தெரியலையே, நல்லாதான் இருக்கிறீங்களா? உள்ளான மனிதன்ல அப்படியே முறைக்குதுங்க பாருங்க. ஒண்ணு சகிக்கல. இதுவே எப்படி இருக்குது பாருங்களேன். ஒருத்தர் நல்லா இருந்தா சகிக்கலன்னா நீங்க என்னைக்கு நல்லா இருக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. வார்த்தையை கேட்கும் போது மனம் திரும்பாதவங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். ஜாக்கிரதையா இருக்கணும் தேவ சமூகத்தில். ஒரு அவயவம் பாடுபட்டா கூட பாடுபடு, ஒரு அவயவம் சந்தோஷப்பட்டா கூட சந்தோஷப்படு. அது இல்லாததான் ஆண்டவருக்குள்ளேயே இல்ல, வேற ஆவி. காலேபுக்குள்ளேயும் யோசுவாவுக்குள்ளேயும் வேறே ஆவி இருந்தது. அந்த ஆவி இல்லைன்னா நீங்க பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். அந்த ஆவியாருடைய கனி உங்களுக்குள்ள இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. வரங்கள் இல்லாமல் கூட போயிடலாம். வரங்கள் ஏன் தேவை? ஆண்டவரை ப்ரூவ் பண்ண வரங்கள் தேவை. ஜனங்களை கத்தரண்டையில இழுக்கிறதுக்கு வரங்கள் தேவை. நம்ம வல்லமையை பிரகாசிக்க வரங்கள் தேவை. ஆவியின் கனி எதுக்கு தேவை? கிறிஸ்தவனா, உண்மை கிறிஸ்தவனா வாழ்றதுக்கு. நானும் கிறிஸ்தவன் தான், நானும் இயேசுவை கும்பிடுறவன், இயேசுவுக்கு சீஷன் வாழ்றதுக்கு கனி தேவை. இந்த கனி இல்லாம பரலோகத்துக்கு போக முடியவே முடியாது. மனம் திரும்பணும் நம்ம. அதான் இதுல சொல்லியிருக்கு பாருங்க. தானியேல் என்ன செய்தாரா? உபவாசம் பண்ணி, பட்டினி மட்டும் இருக்கல. நீங்க பட்டினி இருக்க ஆட்கள் இருக்கிறாங்க, உபவாசமா மாத்திக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. வாலிபிள்ளைலாம் பட்டினி இருக்குது. கர்த்தர் அறிஞ்சாங்களோ அறியாதவங்களோ என்னத்துக்கு? ஹெல்த் கான்சியன்ஸ்க்காக என்ன செய்யறாங்க? என் ஹெல்த் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். முன்னாடி பிரேக் ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டிங்க முடிக்கால ஏதாவது சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அல்சர் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்ட நாள்ல, அந்த நாள்ல பாத்தீங்கன்னா டாக்டர் சொல்லுவாங்க, ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு விடிகால எழுந்து அதில் 2-3 துளி மட்டும் உள்ள ஆலிவ் ஆயில், குடிக்கிற ஆலிவ் ஆயில் விற்கும். அப்பவே அது காஸ்ட்லி. ஒரு சின்ன டப்பா, மஞ்சள் கலர் டப்பால விற்கும். அந்த 3 டிராப்ஸ் மட்டும் ஊற்றி வித்தவுட் சுகர் மெல்லமா நீ குடிச்சிரு, அந்த வயிற்றுல உள்ள புண்ணு ஆறுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் பல வருஷம் செய்திருக்கிறேன். இப்பெல்லாம் செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் தான். செய்ய முடியும் தான், ஆனால் அப்படி எங்க கேரட் இருக்குது. காலையில் எழுந்தா தண்ணி நிறைய குடிச்சுக்கிறோம், ஈஸியா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யறது? காப்பியோ டீயோ தான் கேட்குது. இதை குடிக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் வரல பாருங்க. ஆனா ஒரு நாள் அதெல்லாம் செய்தேன். அப்பா அவங்க சொல்லுவாங்க, மிட் நைட்ல உனக்கு எரிச்சலா இருக்கும் வயிறு, ஏன்னா அல்சர் இருக்குதுனால எரியும். 2 பட்டர் பிஸ்கட் சாப்பிட்டு தண்ணி குடி. அந்த நேரத்துல போய் நீ காய்ச்ச முடியாது, பாலை காய்ச்ச முடியாது, அதை காய்ச்ச முடியாது. இப்ப என்ன சொல்றாங்க? அல்சர் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, சுகர் இருந்தாலும் சரி, காய போடு. சாயந்தரம் 6 மணிக்கு சாப்பிட்டு. அந்த காலத்துல அப்படிதான் சாப்பிட்டாங்க. எதுக்கு சாப்பிட்டாங்க நான் நினைக்கிறேன்னா, விளக்கு இருக்காது, லைட்டே இருக்காது. அதனால 6 மணிக்கெல்லாம். அதுக்கு மேல கதவு திறந்து வச்சிருந்தா வெளியே போற பாம்புக்கு உள்ள வந்துடும். கதவையும் பூட்டிடுவாங்க. கதவையும் பூட்டிட்டு லைட்டு இல்லைன்னா என்ன செய்ய, எல்லாம் அதாவது படுத்து தூங்கிடும். அதனால 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு தூங்குறது நார்மலா இருந்துச்சு. இப்ப எல்லாம் 11 மணி 12 மணிக்கு தூங்குதுங்க. ஆனா 6 மணிக்கு சாப்பிடுவாங்க. அந்த காலத்து சாப்பாடு மாதிரி சாப்பிட்டா அந்த காலத்து மனுஷன் மாதிரி வாழலாம். அந்த காலத்து மாதிரி சாப்பிடலையே, அந்த காலத்துல மாதிரி உழைக்கலையே இல்ல. அந்த காலத்துல என்னவாது அது வேணும் இது வேணும்னு அலைஞ்சிட்டு இருந்தாங்களா? பணாசையே கிடையாது. ஏதோ உழைச்சாங்க, சாப்பிட்டாங்க, நிம்மதியா வாழ்ந்தாங்க, போனாங்க. இப்பதான் அவனை அடிச்சு இவனை அடிச்சு, அவங்கிட்ட உள்ளது வேணும் இவங்கிட்ட உள்ளது வேணும், எல்லாத்தையும் அபகரிச்சு உள்ள போட்டுக்கணும் இருக்காங்க. பண ஆசை எல்லாத்தையும் வைக்க வேறா இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாச வாழ்க்கை விட்டு வழுவி தங்களையே உருவ குத்தி கொண்டார்களாம். ஆண்டவர் சொல்ல, விசுவாசமா இரு. காட்டு புஷ்பத்தை பாரு, இல்ல எவ்வளவு அழகா வளருது. அதுக்கு என்ன ட்ரெஸ்ஸா மாத்துறாங்க டெய்லி. அது வாழ்ற வரைக்கும் நல்லா வாழுது. ஒரு நாள் வாழ்ந்தாலும் சூப்பரா வாழுது, இல்ல ஒரு வாரம் வாழுது. இல்ல சூரியகாந்தி செடியெல்லாம் பூலாம் பாருங்க, அது எப்படி அழகா சூரியனை பார்த்து அழகா திரும்பி. இல்ல எந்த ஒரு செடியுமே கொஞ்சோடு சூரிய வெளிச்சம் கிடைச்சா அப்படி திரும்பி பார்க்கும்.
இயேசுவை பார்க்கணும். எந்த கஷ்டத்து நடுவுலையும் பார்க்கணும். என் குடும்பத்துல எழுந்துட்டா அவங்க திட்டிடுவாங்க, இவங்க திட்டிடுவாங்க, வீட்டுக்கார் திட்டுவாரு. திட்டாத இடமே இல்லையா? பாத்ரூம் இல்ல, இடம் இல்ல, இல்ல அமைதியா பாட தெரியாதா? அமைதியாவே ஜெபம் பண்ண தெரியாதா? தலையில முக்காடு போடாம ஜெபிக்கலாமே. வீட்டுல போட்டா தானே கண்டுபிடிப்பாங்க ஜெபம் பண்றாங்க. உடம்புல இருந்தா கண்ணை மூடா கண்டுபிடிப்பாங்க, கண்ணை திறந்துட்டே இருந்தா சத்தம் போட்டா கண்டுபிடிப்பாங்க, வாயை மூடிட்டே ஜெபிச்சா எல்லாத்துக்கும் வழி இருக்குது. சும்மானா சாக்கு போக்க. எங்க வீட்டுக்காரர் எழுந்துருவாரு, புள்ள குட்டி எழுந்துரும், மாமியார் மாமனார் எழுந்துருவாங்க, எனக்கு அப்புறமா ஜெபிக்க பெர்மிஷனே கிடைக்காது. அதெல்லாம் சும்மா பாருங்க. கையில எல்லாருக்கும் ஒரு செல்போன் இருக்கு, தீவெட்டி மாதிரி. படிக்க விட மாட்டாங்க, பைபிள் எடுக்க விட மாட்டாங்க. அதுல சின்ன லைட் அடிச்சு பார்க்க முடியாதா என்ன? யோசித்து பாருங்க. அப்ப எல்லா விதத்திலையும் தேவனை தேட முடியும். எத்தனை நெருக்கங்களுக்கு நடுவுல தேவனை தேடுறாங்க பாத்தீங்களா? அவங்கதான் சூப்பரா ஹீரோஸா வருவாங்க, ஹீரோயினா வருவாங்க. அவங்கதான் இயேசுக்காக பிரகாசிப்பாங்க. பாருங்க, என் வாழ்க்கையில வந்த நெருக்கம் எல்லாம் இயேசுக்காக ஏங்க வச்சது, அவர் பிரசனத்துக்கு ஏங்க வச்சது, அவர் வார்த்தைக்கு ஏங்க வச்சது. எப்படா அவரோடு பேசுவோம், அவருக்காக ஒரு வேலை செய்வோம், ஏதாவது ஒவ்வொரு நாளும் ஒண்ணு செய்யணும். இன்னைக்கு ஒண்ணு செய்யலன்னா எனக்கு அந்த தூக்கமே வராது. நேற்று பாருங்க, ஒரு இடத்துல போய் காலையில ஜெபம் முடிச்சோம், திரும்பி மத்தியானம் முடிச்சோம், ஈவினிங் ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு போறேன்ட்டு 7 மணி வரைக்கும் தூங்கிட்டேன். 6:45 வரைக்கும் தூங்கிட்டேன். என்ன யாரும் எழுப்பி விட முடியும்? தனி ஆளு, அலாரம் சில நாள் பொய்த்து போயிடும். அப்ப என்ன செய்யறது? யாருமே இல்லை. திடீர்னு ஒரு போன் கால் வந்தது. என்னை கூப்பிட்ட சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் எழும்பல, நீங்க வரலையா? நீங்க என்ன எங்க இருக்கீங்க? தூங்கிட்டு இருக்கேன்னு. எழுப்புல சார் அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு மடமடன்னு முகத்தை தண்ணி ஊற்றி அலசிக்கிட்டு குளிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஓடி போய் அருமையான வாக்குத்தத்தத்தை அந்த செய்தியை கேட்டு அவர் பிரசனத்துல இருந்து சந்தோஷமா வரதுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிபிஎஸ்க்கான புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, முன்னாடி நான் என் கூட யாரும் இல்லைன்னா வர வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன். இப்ப கர்த்தர் என் கூட வர்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நிறைய தைரியம் தேவைதான். அப்படி தைரியம் தான் அதிகாலையில கூட வந்துருவேன். அந்த தைரியம் இருந்தா அன்னைக்கு ஓட்டுன அந்த வண்டியை மறுபடியும் 2 வீலர் ஓட்ட ஆரம்பிச்சுவேன். அன்னைக்கு இருந்த தைரியம் கொஞ்சம் வரமாட்டேங்குது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஓட்டினா நீங்க எல்லாரும் ஓட்டிங்க, நல்லா தெரியும். ஒரு குரங்கு கேப் எடுத்து போட்டுச்சுன்னா எல்லாம் போடும், அந்த குரங்கு கீழே போட்டுச்சுன்னா எல்லாமே போட்டுரும். நீங்க என்னையதான் ஃபாலோ பண்றீங்க, இயேசுவை ஃபாலோ பண்றீங்களா இல்லையா தெரியல. இயேசுவை ஃபாலோ பண்ண. ஹல்லேலூயா. கர்த்தரை வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். தானியேல் பாருங்க, அவருக்கு நம்ம வீட்டுல உள்ள விஷயம் புரியாட்டா கூட நம்ம உபாசிக்க மாட்டோம். தேசத்துல நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, பல வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது, அது புரியாம இவர் என்ன செஞ்சாராம்? உபவாசித்து இருந்தாராம், ஜெபம் பண்ணினாராம். உபவாசித்து உட்கார்ந்து ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட. எத்தனை பேர் விண்ணப்பங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்க? நான் முதல்ல சொன்னேன். எத்தனை பேர்? 1 2 3 4. மற்றவங்களும் இல்லையா? டைம் இல்லை. அவங்க பொண்ணு பையனு கல்யாணம் மே மாசம், விடாதீங்க எல்லாரும். பையனுக்கு ஃபாரின்ல கல்யாணம் ஆனாலும் இங்க விடவே அவங்களுக்காக என்ன நம்ம செய்ய போறோம்? குரூப்பா என்ன செய்ய போறோம்? சர்ச்சா எவ்வளவு வருஷமா நம்ம கூட இருக்கிறாங்க, செய்யணும். அதுதான் நீங்க செய்யணும், நான் செய்வேன். அதனால எல்லாரும் செய்யணும், அதுக்காக சொல்றேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வீட்டுல என்ன புரியல, ஒண்ணும் புரியலையா? என்ன புரியல? எதுக்கு புரியல? எதுக்கு ஏன் தோல்வி வருது? ஒரு மாசத்துல சில நாட்கள் மட்டும் நான் ஏன் விழுந்து கிடக்குறேன்? ஏன் இத்தனை போராட்டங்கள்? எனக்கு புரியல ஆண்டவரே. அப்ப பாருங்களேன், தானியேல் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாரா. விண்ணப்பங்களினாலும் ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் வேண்டதினாலும் என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். பிரச்சனையே பார்க்கல, விண்ணப்பத்தை எழுதி வச்சுட்டு விண்ணப்பத்தையே பார்க்கல, கர்த்தரை நோக்கி பார்க்க, என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க, பாவ அறிக்கை செய்து. நீ குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போதெல்லாம் நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, என்ன பாவம் ஆண்டவரே? ஒருவேளை
நான் எப்பவுமே கேட்பேன். எப்பெல்லாம் நான் நினைப்பு வருதெல்லாம் அப்பெல்லாம் கேட்பேன். குளிச்சுட்டு இருந்தா கூட அந்த டைம் கூட கேட்பேன். ஏதாவது ஒரு பயம் அமுத்தும் போது கூட நான் கேட்பேன், ஆண்டவரே எல்லா பாவங்களையும் நான் முதலா நான் ஆண்டவருக்குள்ள வந்தேன் பாத்தீங்களா, மன திரும்பி பாவம் மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட நான் ஒப்புரவான பாத்தீங்களா, அந்த நேரத்துல என் நினைவு தெரிஞ்ச காலம் முதல் அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் செய்த பாவத்தை கர்த்தர் மன்னிச்சுட்டார். எத்தனை பேர் அந்த மாதிரி அனுபவம் வச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படிதான் ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னா அது ரொம்ப நல்லது. கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம் எடுத்தா, வியாதி போறதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தா, பிசாசு போறதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தான்னா சரி கிடையாது. அப்ப நான் முறைப்படி ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்ப அந்த ஞானஸ்தானம் பெற்ற நாள் வரைக்கும் நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டேன். அப்படித்தானே? என்னுடைய மகள் பிறந்த பிறகுதான் ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் போன சபையில ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க. 50 வயசு ஆனாதான் கொடுப்பாங்களே. அது முன்னாடி எல்லாம் பாவம் செய்யறதுனால 50 வயசுலதான் திருந்துவாங்க. இப்ப பார்த்தா எத்தனை வயசுலயும் திருந்தாத ஜென்மெல்லாம் இருக்கு. என்ன என் பாவம் உணர்வு வருது, எத்தனையோ வயசுல வருதுன்றாங்க. அதெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் உபவாசிக்கிறதே. உபவாசம் எதுக்கு? அடங்காத மாம்சத்தை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து அழிக்கணும். வெங்காயம் சாப்பிடாம இருந்தாலும் நடக்காது. ஒரு நாள் எங்க வீட்டுல சிக்கன் ஒரு நாள் வாங்கியிருந்தேன். ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி, சில வருஷங்களுக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஒரு ஆள் வந்து ஹெல்ப்பரா வந்திருந்தார். ஒரு கார்பெண்டர் ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்திருந்தார். அப்ப சரி போன போதுன்னு நான் எங்க சாப்பிடுறேன், 2 பீஸ் சாப்பிட்டுட்டு மீதி இருக்குது சாப்பிடப்பா சொல்லிட்டு கொடுத்தா, ஐயோ நீங்களும் சிக்கன் சாப்பிடவே கூடாது, ஏன்மா சாப்பிடக்கூடாது? இல்ல பொதுவா சொல்லுவாங்க சாப்பிடக்கூடாதுன்னு. இவன் என்ன சொல்றான்னு நமக்கு புரியும். நான் சொன்னேன், அப்படிலாம் எங்க ஆண்டவர் அப்படி சொல்லப்பா, எல்லாம் சாப்பிடு, எல்லாம் சாப்பிடு, சிலுவையில் அடிச்சிருன்னு சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடிக்க வேண்டும். எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க அம்மா இன்னைக்கு சொன்னாங்க, எங்க வீட்டுக்காரர் பாருங்க வேலைக்கே போகாம குடிக்கிறதுக்கு 200 ரூபாய் கேட்கிறாரு. குடிக்கவும் வேணுமா, அதுக்கப்புறம் என்ன வேணும்? முட்டை வேணும், கறி வேணும், வறுத்தது பொரிச்சது அவிச்சது எல்லாம் வேணும். எப்படி நான் கொடுப்பேன்? நீங்க பழக்கிட்டீங்க அவரு கேட்கிறாரு. இல்லைன்னா கேட்பாரு அவரு, குடிச்சதே நான் செய்யற பெரிய தப்பு, வேலைக்கு போகாத 2வது தப்பு, இதுல வேற சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது எவ்வளவு பெரிய தப்புன்னு நினைச்சிருப்பாரு. கொடுத்து பழக்கிட்டீங்க, வேற என்ன செய்யறது? அது மாதிரி நிறைய பேர் பாருங்க, இது சாப்பிட்டா அது வேணும், அதை சாப்பிட்டா இது வேணும், இந்த பாவம் செஞ்சா அந்த பாவம் வேணும், அந்த பாவம் செஞ்சா அந்த பாவம் வேணும். அதனால எல்லா பாவத்துக்கும் ஒரே பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா பாவத்துக்கும் விமோசனமும் ஒரே விமோசனம் தான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதுக்காக டெய்லி முக்கி விட்டுருவாருங்க கிடையவே கிடையாது. சில கொழுப்படுத்துமே நம்ம பாவம் செஞ்சோம்னா மன்னிப்பு கிடையாது, மன்னிப்பு கிடையவே கிடையாது. இல்ல நம்ம ஒரு முறை மன்னிப்பாரு, 2 முறை மன்னிப்பாரு அப்படின்னா அதுவே கிடையாது. என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ உலகமே உங்களை மன்னிக்காட்டாலும் கர்த்தர் உங்களை மன்னிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு செய்யற பாவம் கொழுப்படுத்து செய்யற பாவம், தெரிஞ்சே செய்யற பாவம், இல்ல தெரிஞ்சே செய்யற பாவம். அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? ஆழமான ஒரு மன திரும்புதல் வேணும். இல்ல உணர்த்துவார் பாருங்க, நான் ஆழமான மன திரும்புதலுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்த பிறகு செய்த தப்புக்கு எல்லாத்துக்கும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆண்டவர் சிக்ஷித்து இருக்கிறார். அறியாம செஞ்சேன்னு சொல்ல முடியாது, ஆனா தப்பு இல்லைன்னு நினைச்சு செய்தது. அப்ப பாத்தீங்கன்னா உலகம் நிறைய நேரத்துல பாருங்க நமக்கு சில உபத்திரவத்து வழியா கூட ஆண்டவர் அனுமதிப்பார், சோதனைகள் வழியா அனுமதிப்பார். ஏன்? நான் கற்றுக்கொள்வதற்காக. பின்னாட்களிலே நீ பாவம் செய்யாதபடிக்கு. பின்னாட்கள் உன் வாழ்க்கை எப்படி போகும் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அதனால தான் நீ போய் அடிப்படையில் விட்டுருக்க. சில காலம் என்னை அனுமதிச்சார். அந்த பாதைகள் எல்லாம் தான் இன்னைக்கு உஷாரா இருக்க வச்சிருக்கு. யார் எப்படி என்னை ஏமாத்த முடியவே முடியாது. எல்லாத்தையும் ஆண்டவராய் கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் ஒரு பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அதனால தான் யாருக்காக செய்வேன்னா யோசிச்சு செய்வேன். நான் நேசிச்சவங்களுக்காக செஞ்சிருக்கேன், ஒரு நாள்ல அவமானப்பட்டேன். இப்ப ஆண்டவர் சொன்னாதான் செய்வனே. 1க்கு 4 தடவை சொல்லணும், அவர் தான் சொல்றாரான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி செய்ய மாட்டேன். சாப்பாடு வேணா வாங்கி தருவேன், பசிச்சா சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கலாம், ஆனா பணம் கொடுக்க கூடாது. பணம் எதுக்கு உதவும் தெரியுமா?
குடிக்கிறதுக்கு கேட்பான், உங்களுக்கே சூனியம் பண்றதுக்கு கேட்பான். எங்க கேட்டாலும் கிடைக்கல, இங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். நம்ம பேக்கு மாதிரி கொடுத்தா என்ன ஆகும்? யாரோ ஒருத்தர் சபிச்சுட்டு இருப்பாங்க, இதுக்கு கொடுத்த காரம் சபிக்கப்பட்டு அது நமக்கு தான் வினையாகும். நம்ம பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பரிசுத்தவான்களை கைவிடுகிற தேவனே கிடையாது. ஆனா உபவாசம் இருக்கும்போது என்ன செய்யணும்? அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும். நம்ம பாவம் மட்டும் இல்ல, உங்களுடைய கணவன் பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கணும். டெய்லி 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 மன்னிப்பு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் வரும், ரட்சித்துருவார், டக்குன்னு ரட்சித்துருவார். ரட்சிக்காம அவர் நரகத்துக்கு போய் விட அனுமதிக்கவே மாட்டார். ஆனா அவரது பாவம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஒரு கணவன் என்ன செய்யற பாவம் செய்யறாரு மனைவிக்கு தெரியும், மனைவி என்ன செய்யறாங்கன்னு கணவனுக்கு தெரியும். ஆனா பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்யற பாவம் தெரியாது, நைஸா மறைச்சிருவாங்க. என்னைக்கா தெரிய வரும்போதுதான் அது அன்னைக்கே சொல்லியிருந்தா ரிப்பேர் பண்ணிருக்கலாமே தெரியும். அன்னைக்கே சொல்லியிருந்தா இல்ல ரெக்டிஃபை பண்ணிருக்கலாம், மாத்தி இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப துணிகரமா பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகள் சொல்றது இல்ல. அதனால்தான் பல பல கஷ்டங்கள் வருது. என்னைக்கோ ஒரு நாளுக்கு அம்மா அப்பாவுக்கு தெரியும், அன்னைக்கு அது எங்கேயோ போயிருக்கும், பிரச்சனை ஆனா எங்கேயோ போயிருக்கும். அப்ப ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. ஆனா நம்ம பிள்ளைகள் எப்போ இயேசுக்குள்ள இல்லையோ, இயேசு அவங்க இருதயத்துல இல்லையோ, அந்த வாழ்க்கையில கட்டாயம் பிசாசு இருக்கும், பாவம் இருக்கும். அதுக்கு நடுப்பட்ட வாழ்க்கையே கிடையாது. ஒண்ணு பாகால சேவி, இல்ல ஆண்டவரை சேவி. ஒண்ணு பரிசுத்தமா இரு, இல்ல பாவத்தோட இரு. இதான். என் பிள்ளை சர்ச்சுக்கு மட்டும் வரல, பைபிள் மட்டும்தான் வாசிக்கல, ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை, அது நம்பவே முடியாது, பொய் அது. அப்ப என்ன செய்யணும்? என் குடும்பம் கர்த்தரை தேடலப்பா, அவங்க கிட்ட என்ன இருக்குது, சீக்ரெட் சின் எனக்கு தெரியாது. அந்த பாவத்தை மன்னிக்க ஆண்டவர். ரகசிய பாவம், துணிகர பாவம். சில பேர் துணிகர பாவம், ஆவியானவர் சொன்னா கூட திருந்தாத பாவம், அது துணிகர பாவம். ரகசிய பாவம் என்னது? 4 பேர் அறிய செய்யறது. நான் இப்படிதான் நடக்கிறேன், நீ என்ன செஞ்சிருவ பார்க்கலாம், நான் இப்படிதான் பார்ப்பேன், இப்படிதான் நடப்பேன், இப்படிதான் செய்வேன், உன்னால என்ன செய்ய முடியும்? அது துணிகர பாவம். ரகசிய பாவம்னா யாருக்குமே தெரியாம செய்யறது, யாருக்குமே தெரியாம. செல்போன்ல அசிங்கமானதை பாக்குறது, அதை யாருமே பார்க்கல, என் கண்ணு தானே பாக்குது. கர்த்தர் பாக்குறாரா? பிசாசு பாக்குதா? அவன் என்ன செய்யறான்? எப்படா இவளுக்கு போறதுக்கு, இவ கிட்ட போறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கும், அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, தானியேல் பாவத்தை அறிக்கை செய்தாராம். அறிக்கை செய்து, எங்கள் பாவங்களை, எங்க குடும்பத்தின் பாவங்களை மன்னிங்க, எங்க பாவம், எங்க குற்றம், எங்க மீறுதல்களை மன்னியும் ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவர் அதுக்கப்புறமா துதிக்கிறார். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? தானியேலை போல தேவனை தேட வேண்டும். யாக்கோபு 4:8 முதல் 10 வாசிக்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இன்னைக்கு உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம், வாக்குத்தத்த செய்தியை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கிறோம். என் சந்ததிக்கு ஆண்டவரை என்ன செய்ய முடியும்? என்னால பணம் சம்பாதிக்க முடியல, சொத்து சம்பாதிக்க முடியல, ஆனா என் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியாது, என் சந்ததி பரலோக ராஜ்யத்திற்குள்ள வரும், என் சந்ததி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தான் வருமே தவிர அது என்ன செய்யாது, நரகத்துக்கு போய்விடாது. அதுக்கு நான் என்ன செய்யறேன்? என்னை ஒப்பு கொடுத்து என் பாவத்தை, எங்கள் பாவம் எங்கள் பாவம் எங்க பாவம்னு அவங்க உணராத பாவத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டு சிந்தின அந்த ரத்தத்துல அவருடைய பாவங்களை கழுவி 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 ஜெபம் பண்றேன். அது நிமித்தம் அவங்க என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. எத்தனை செத்த ஆவிகள், எச்சி பிசாசுடைய கிரிகள் ஜீவனுள்ள தேவனுக்குள்ளாக அவர் வர முடியாம தடை பண்ணி வைக்குது பாருங்க. இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும், ஒவ்வொரு குடும்பங்களிலே இறங்கட்டும். அவளை பொசஸ் பண்ணிருக்க டெட் ஸ்பிரிட்ஸ் எரிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த டெட் ஸ்பிரிட்ஸ் கொண்டு வருகிற வியாதி, விக்கினங்கள், பாவங்கள், இல்லனா
பலவிதமான தீமையான காரியங்கள். சில வீட்டுல அந்த செத்த ஆவிகளை கும்பிடுறதுனால வருகிற பொருளாதாரத்துல வருகிற கஷ்டங்கள், நஷ்டங்கள் இப்ப நசுனாகி இயேசுவின் நாமத்தினால் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவர் தாழ்த்தும் போது அகன்று போகட்டும் என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறார். அசுத்தரி கோடிமை ஆக்கியா. என்னென்ன வியாதிகள் நீங்க உணர்கிறீங்களா? அந்த வியாதிகளை வேரோடு பிடுங்கி எறிங்க. என் சரீரம் தேவனுடைய ஆலயம். நான் டென்ஷன் ஆக மாட்டேன் ஆண்டவரே, கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே, வார்த்தைகளால் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே சொல்லுங்க சொல்லுங்க. ரியாங்கரா தியா துரி கதந்தர தியாங்கராபா தேவேரா சத்துரா தந்தர்விக்கிறது. யாருக்கெல்லாம் விரோதமாய் பொல்லாத இருளின் கிரிகள் இந்த நேரத்துல உலாவிக் கொண்டே இருக்கிறதோ, செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் அவைகளை நாங்கள் அழிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பொல்லாத சாத்தானே, உன் கிரிகளை கட்டுகிறேன், உன்னை கிரிகளை கட்டுகிறேன். அவைகளுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, என் குடும்பத்து மேல அதிகாரம் இல்லை, என் பிள்ளைகள் மேல அதிகாரம் இல்லை, என் தெய்வீக சுகம் தீர்க்காயுசு மேல அதிகாரம் இல்லை, என் பரிசுத்த வாழ்க்கை மேல உனக்கு அதிகாரமே இல்லை. என்னை தீட்டுப்படுத்த உன்னால முடியாது, என்னை பலவீனப்படுத்த உன்னால முடியாது. என்னை பிடிக்க எறிகிற இயேசுவின் நாமத்தில், என்னை பிடிக்க எறிகிற இயேசுவின் நாமத்தில் காரவி சத்துரி சக்தி அந்நிய பாஷைகளை நிறைஞ்சு பிசாசை சபிச்சு பிசாசை கடிந்து கொள்ளு, பிசாசை கடிந்து கொள்ளு. அந்நிய பாஷையில திக்கரந்தரமா ஆகினி தியாத்து தி வேஷல கேதுரி கரந்தரமா अपने मेरा शत्रु अशुद्धरी कोड़ी में आ गया. என்னை தீட்டுப்படுத்த உனக்கு அதிகாரமே கிடையாது. தனிமையில என்னை தீட்டுப்படுத்த, பகலோ இரவோ என்னை தீட்டுப்படுத்த, என் பிள்ளைகளை தீட்டுப்படுத்தி அவர்கள் மீது ஆளுகை செய்ய உனக்கு எந்த அதிகாரம் இல்லை, எந்த ரைட்ஸ் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஓரா ஹமரா பாபா ரிபானா கரந்தரபா. என்னென்ன பலவீனங்கள் உணர்றீங்களோ இந்த நேரத்துல சுகம் பெற்றுக்கொடுங்க, சுகம் பெற்றுக்கொடுங்க. லிங்க்ல இருக்கிற பிள்ளைகள் சுகம் பெற்றுக்கொடுங்க, யூடியூப்ல பார்க்கிற பிள்ளைகள் சுகம் பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரஹதரபல விகதரதியங்கர கர்த்தருடைய தழும்புகள் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. இரத்தத்தோடு கலந்திருக்கிற வியாதிகள், இந்த இரத்தத்துல இருக்கிற தண்ணீரோடு கலந்திருக்கிற வியாதிகள், ஆர்கன்ஸோடு கலந்திருக்கிற வியாதிகள், நரம்புகளோடு நரம்பு மண்டலங்களோடு, எலும்புகளோடு, தசைகளோடு, ஸ்கின்னோடு கலந்து, ஹேரோடு கலந்திருக்கிற, கல்லோடு கலந்திருக்கிற எல்லா வியாதிகள், முழங்கால்கள்ல, முழங்கைகள்ல, விரல்கள்ல, கணுக்கள்ல வாதத்தை போன்ற தன்மைகளை கொடுத்து அந்த நரம்புகள்ல வலியை கொடுத்து வருகிற ஆவிகள், கிழிசை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் கடிந்து கொள்கிறதை போ என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஹalleluya ரிபனதி அந்தரந்தரபா. எதிர்த்து நில் பிசாசு ஓடி போவான், எதிர்த்து நில் பிசாசு ஓடி போவான். கரங்களை தட்டி அவன் தோற்று போனவன் தானே, சாத்தான் தோற்று போனவன் தானே. இயேசுவுக்கு சாட்சி சொல்லி ஓடி போவான், இயேசுவுக்கு சாட்சி சொல்லி ஓடி போவான், இயேசுவுக்கு சாட்சி சொல்லி ஓடி போவான். அவன் தோற்று போனவன் தானே, சாத்தான் தோற்று போனவன் தானே. இயேசுவின் இரத்தத்தை சொல்லி ஓடி போவான், இயேசுவின் இரத்தத்தை ஓடி போவான், இயேசுவின் இரத்தத்தை ஓடி போவான். அவன் தோற்று போனவன் தானே. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஓடி போவான், இயேசுவின் நாமத்தை சொல்லி ஓடி போவான், இயேசுவின் நாமத்தை சொல்லி ஓடி போவான். அவன் தோற்று போனவன் தானே, சாத்தான் தோற்று போனவன் தானே. I stay right under the blood, I stay right under the blood, I stay right under the blood, that the devil can do me no harm, that the devil can do me no harm. No harm, no harm, no harm, no harm, no harm, no harm, no harm.
devil can do me no harm. Thingilai, 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 thingilai. சற்று தீமை செய்ய முடியாதே, தீங்கும் என்னை அணுகாதே. சற்று தீமை செய்ய முடியாதே, தீங்கும் என்னை அணுகாதே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சத்தமா பாடுங்க. தீங்கும் என்னை அணுகாதே, சற்று தீமை செய்ய முடியாதே, தீங்கும் என்னை அணுகாதே. அல்லேலூயா. இப்படி உங்க வீட்டுல கூட இப்படி பிரச்சனை வரும்போது, வலி வரும்போது பாடுங்க. விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பாடுங்க. நேரத்துல சுகம் அடைஞ்சிருப்பீங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு விக்கிரகத்தின் கிரிகள் அழிஞ்சிருக்கு. ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். செத்த ஆவி கொண்டு வந்த, எச்சி பிசாசு கொண்டு வந்த, உங்களுக்கு எதிரான ஆயுதங்கள் கொண்டு வந்த வியாதிகள் வந்து, வலிகள் வந்து இன்னைக்கு நேரத்தில் விடுதலை பெற்றிருக்கிறீங்க. நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். இங்க சுகமாயிட்டேன், இங்க சாப்பிட்டுட்டு போறதுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. காத்துக்கொள்ளணும். காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சம்மாவோ அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவோ அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சம்மாவோ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவோ அபிஷேகம். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடு. பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடு. பணத்தில மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு சென்றிடு. பணத்தில மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு சென்றிடு. காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்டு போச்சுன்னா போச்சம்மாவோ அபிஷேகம். ஆட மேல கண்டு போச்சுன்னா அம்போதாவோ அபிஷேகம். பொருட்கள் மேல கண்டு போச்சுன்னா போச்சம்மாவோ அபிஷேகம். ஆட்கள் மேல கண்டு போச்சுன்னா அம்போதாவோ அபிஷேகம். அல்லேலூயா. ஆவியானவர் தான் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கார். கோவப்பட்டு எரிச்சல் அடைஞ்சு ஒண்ணு குடுமைய பிடிச்சி இங்கேயே விட்டுட்டு போயிடாதீங்க. சுகத்தை வீட்டுக்கு கொண்டு போங்க. இந்த அபிஷேகத்தை அக்னியை வீட்டுக்கு கொண்டு போங்க. இந்த வார்த்தையை வீட்டுக்கு கொண்டு போங்க. ஒரு நாளும் சாத்தா ரெஸ்ட் எடுக்கவே மாட்டான். நம்ம கூட முடிஞ்ச உடனே பேசலாம், சிரிக்கலாம். அவன் மட்டும் ரெஸ்ட் எடுக்க மாட்டான், பார்த்துட்டே இருப்பான். ஒவ்வொரு உணர்வுகளை பார்ப்பான், சைட்ல பாக்குற பார்வையை பார்ப்பான், எண்ணத்தை பார்ப்பான், சிரிப்பை பார்ப்பான். வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் கம்முன்னு பத்திரமா போய் சேரும். ஊழியக்காரர் சொல்வார், வெளியே வரும்போதும் பயத்தோட வந்து என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு ஊழியத்தை செஞ்சு வீட்டுக்குள்ள போயிடுவேன். அங்க போய் கூட ஸ்கிரீன் எல்லாம் போட்டுட்டு
கர்த்தரோட அமர்ந்துருவேன். ஏன்னா அவ்வளவு மோசமான உலகம். உலகத்துல நான் என்ன செய்யணும்? பாதுகாக்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டாயம் ஸ்கிரீன் போடணும் இல்ல, அவர் அப்படி சொன்னார், நான் போடுவேன். அது பழகி போயிடுச்சு, அதனால போடுவேன். எல்லாரும் போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனா கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு தான் சொல்லுவேன். உன்னுடைய மனதின் அறையை கட்டிக்கொள். மனதின் அறை என்ன செய்யணும்? கட்டப்பட்டிருக்கணும். தெளிந்த சிந்தை இருக்கணும். அந்த இருதயம் முழுமையா இயேசுவுக்கு கொடுக்கணும். நோ என்ட்ரி போர்டு மத்ததுக்கெல்லாம் வச்சிடணும். அப்பதான் நம்ம உயிர் வாழ முடியும், சுகமாய் இருக்க முடியும், ஆசீர்வாதமாய் வாழ முடியும், கடைசி பறிந்து நிற்க முடியும், நம் குடும்பத்துக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும், அடுத்து கொடுக்க முடியும். நீங்க செய்யற ஊழியர்களை அடிபடாம ஊழியம் செய்ய முடியும். அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, ஜப நடத்துற ஊழியமோ, ஆராதனை நடத்துற ஊழியமோ, பாட்டு பாடுற ஊழியமோ, எந்த ஊழியமானாலும் அந்த கர்த்தருக்கு கொடுக்கிற ஊழியத்தை தாங்கிறதானாலும் சரி, சாத்தானுடைய கண்ணு நம்ம மேல பட்டுட்டா அம்போன்னு போயிடும். ஆண்டவர் சமூகத்துல ஜாக்கிரதையோட இருக்கணும். நீங்கள நானும் ஜாக்கிரதையோட இருக்கணும். என்னைக்கு நம்ம கவலைப்படுறோம்? ஒரு நாள் நான் கவலைப்பட்டேன். போன வாரத்துல 30ஆம் தேதி 1ஆம் தேதி பக்கம் 2 நாள் கவலைப்பட்டேன். அவ்வளவுதான். ஒரு நாள் தான். நான் எத்தனை மணிக்கு ராத்திரிலாம் தூங்கல, விடிகால எழுந்து ரொம்ப கவலை, ரொம்ப டிப்ரெஸ், ரொம்ப ஸ்தோத்திரம் கூட சொல்லல, அப்படியே இருந்தேன் பாருங்க. ஒரு 1 ஹவருக்குள்ள ஒரு பய உணர்வு வந்துருச்சு. என்னென்னமோ கேக்குது, என்னென்னமோ தெரியுது. உடனே உஷாராயிட்டா, ஐயோ மன்னி ஆண்டவரே, மன்னி ஆண்டவரே. அந்த 1 ஹவர் பாருங்க இருக்க முடியல துக்கத்துல, 1 ஹவர் விரக்தியா இருக்க முடியல, 1 ஹவர் சுய பச்சாதாபத்துல இருக்க முடியல, 1 ஹவர் கஷ்டத்துல இருக்க முடியல. அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற உணர்வு. ரொம்ப சென்சிட்டிவ் அவர், மென்மையானவர் ஆவியானவர். அவரை கண்டபடி துக்கப்படுத்திட்டு நான் ஒரு அந்நிய பாஷை பேசுறேன்னு சொன்னா நம்ம ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். அவர் உள்ளான இருதயத்தை அறிகிறவர், உணர்வுகளை அறிகிறவர். ரொம்ப ஜாக்கிரதையா வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்கிற காலங்கள் நமக்கு ஜெயமுள்ள நாட்களா இருக்கும். தானியேலின் காலம் எப்ப தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அப்போஸ்தலருடைய காரியம் ஆண்டவர் அனுமதிக்கிற காலம் வரைக்கும் ஜெயமா தான் இருந்தது. பவுல் சொல்றார், கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் அனுமதிக்கும் போது அது எப்படி நமக்கு வைத்திருக்கிறார் நமக்கு தெரியாது. ஆனா இந்த நாட்கள்ல நமக்கு ஜெயம் இல்லாம தோல்வியே நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஜெபிக்கிற ஒரு பிள்ளை, உபவாசிக்கிற ஒரு பிள்ளைகள் நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. கர்த்தரை வார்த்தை சொல்வார், தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களோடு சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். கைகளை உயர்த்தி ஆராதிச்சா போதுமா? இந்த கரங்கள்ல நம்ம எவ்வளவு தீமை செஞ்சிருப்போம். ஒவ்வொரு நாளும் நான் என் கரங்களை கத்தட்ட ஒப்பு கொடுப்பேன், விரல்களை ஒப்பு கொடுப்பேன். இந்த கனமான ஊழியத்துல என்ன பயன்படுத்துறீங்களே ஆண்டவரே, இந்த கரங்கள் விரல்களால நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பேன். என்ன மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையோடு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, யார்கிட்டையும் கை கூட சீக்கிரத்துல கொடுக்க கூடாது சொல்லுவாரு. என்ன பண்றது, என் பையன் கல்யாணம் யோசனை நடக்கும்போது எல்லாருக்கிட்டையும் கை கொடுக்கலாம், ஹக் பண்ணிடுவாங்க. அதை விட இது பரவாயில்ல, என்ன செய்யலாம், கையே கொடுத்துருவோம் அப்படின்னு கை கொடுத்து 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 எனக்கு சில கோளாறுலாம் இருக்கு. ஆண்டவர்கள் சொல்லிட்டே இருக்க, மன்னிச்சிருக்காங்க. நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, சில நேரத்துல தவிர்க்க முடியல. பாத்தீங்களா, அவங்களுடைய கல்ச்சர் அப்படி, கை கொடுக்கறது இல்லைன்னா ஹக் பண்றது அவங்களுடைய கல்ச்சர். முக்காவாசி நான் கை கொடுத்தேன். பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நம்ம என்ன செய்யணுமா, கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறது பெருசு இல்ல. இந்த கைகள் தீமையை செஞ்சுட்டு நன்மை செய்யறது பெருசு கிடையாது. தீமையை விட்டுட்டு நன்மை செய். இந்த கையை கொண்டு விக்கிரகத்துக்கும் ஆராதனை பண்ணிட்டு விளக்கேத்திட்டு இப்படி இப்படி போடுவாங்க. எப்படி போடுவாங்கன்னு தெரியல, எனக்கு இப்படி போடுறதுன்னு தெரியும், இப்படி போடுறது தெரியாது. ஏன்னா நான் ஆர்சியில இருந்து பாரம்பரியத்துல வெளியே வந்தவன், அதனால எனக்கு இப்படி இப்படி போடுவாங்க. அதை சொல்றதுக்கு விரும்பல, சொல்லல. அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் நல்ல வெளியே வரணும். நிறைய பேர் எண்ணத்துக்கு என்ன விட்டு பேய் போட பிசாசு போல. உன் கை நல்லதா இருந்தா தானே, உன் விரல் இன்னும் அதுக்கு தானே செய்யுது. என்ன விரல்ல திப்புல எல்லாம் ஒட்டிடுது.
இந்த டிப்ல ஒட்டியிருந்தா போதும், உங்களுக்கு எது பண்ணனாலும் அது பலிச்சிடும். டிப்ல ஒட்டி இருக்குது, நான் சும்மா மெல்லமா அப்படி செஞ்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்துக்கிறேன், உங்களை விட்டு உங்களுக்கு எதிரான ஆயுதம் உங்களை தான் வந்து தாக்கும். இன்னும் என்ன செய்யறாங்க சிஸ்டர், என்ன செய்யறாங்க சிஸ்டர், என்ன தெரியும் சொன்ன சொல்லிடலாம், சொன்னா அடிச்சிருவீங்க. அதனால சில நேரம் சொல்றது இல்லை. இல்ல எனக்கு ஆசை எதையுமே மாதிரி உங்கள் வாய்ப்பு இருக்கு, அப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. என்னை வேணா ஜெயில இறைமையை சிறைச்சாலையில போட்டாங்க பாருங்க, எல்லாமும் ஒரே மாதிரி நல்லதை சொல்றாங்க, நீ மட்டும் தான் தப்பு தப்பா சொல்ற பாரு, உன்னை ஜெயில போடுறோம் போடுயா அப்படின்ட்டாரு. போட்டாலும் சரிதான் நடக்க போகுது. கர்த்தர் அப்புறமா என்ன சொன்னாரு, என் அழைப்பே அதுதான் தாரு இறைமையா, நீ யாருக்குமே பயப்படாத, போய் சொல்லு, ராஜாக்களுக்கு சொல்லு, தேசத்துக்கு எதிராக சொல்லு, தப்பு செய்யறதுக்கு எதிராக சொல்லு, அதான் உன் அழைப்புப்பா அப்படின்ட்டாரு. அதனால இறைமை கவலைப்படல. ரத்த சாட்சியா மறிக்கணும்னு வச்சுட்டாருன்னா மறிச்சுட்டு போறோம், கவலைப்பட்டது அப்படித்தானே. உடனே முடியெல்லாம் பின்னுது, ஒரு சிலருக்கு மொழியெல்லாம் பின்னுது. சிஸ்டர் பின்னாடி திரும்பி பாருங்க, யாரு இன்னே சொன்னாலும் வர சொன்னாலும் தெரியல, கண்ணாடியை மாத்துறேன் சீக்கிரமா மாத்துறேன், 4000 rupees ஆகும், வேண்டாம் நினைக்கிறேன். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள், பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார். இருமனமா இருக்காதீங்க. இயேசுக்கா வாழலாமா இல்ல வாழாம இருக்கலாமா, ஊழியர் செய்யலாமா செய்யாம இருக்கலாமா, பிறருக்கா ஜெபிக்கலாமா ஜெபிக்காம இருக்கலாமா, ஜெபிச்சா ஏதாவது ஆயிருமோ அந்த பயம் இருந்தா ஆகும்தான். பயம் தான், பயந்த வழி ஓடு வராது, ஜெபமே பண்ணாது. யுத்த காலம் நிக்கிறது யுத்த காலம் தான். யுத்த காலத்துல அடி விழாம இருக்கணும்னா ஆண்டவர் ரத்தத்துல வச்சுட்டு பெருமையெல்லாம் விட்டுட்டு பொறுமையா மெல்லமா என்ன ஜெபிக்கிறோன்னு ஜெபி. பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கமாய் மாறும். நகைப்பு இதெல்லாம் துக்கமாய் மாறும் அப்படின்னா என்ன, நம்ம செய்த பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்கும்போது துக்கம் தானே வருது. வார்த்தை கேட்கும்போது துக்கம் வருதா, பாவங்களை கண்டிச்சு கர்த்தர் உணர்த்தா துக்கம் வருதா, ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா துக்கம் வருதா, தேவனுக்கு ஏற்ற துக்கமா இருக்குதா, அதான் நம்ம பார்க்கணும். உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாற கடவுள். உபவாச நேரத்துல என்ன செய்யணும், தாழ்த்தணும், பட்டினி போடணும். இப்பதான் கொஞ்சோண்டு பசிக்கிட்டு, இன்னும் 2 மணி அவங்க 1:30 தான் ஆச்சு, ஆனா அதுக்குள்ளே கொஞ்சம் மணி அடிக்குது. அப்ப என்ன செய்யணும், அப்பதான் கொழுப்பு அடங்கும், வயிற்றுல இருக்க பெல்லி ஃபேட் அடங்கும். சொல்லுவாங்கல்ல பெல்லி ஃபேட் எல்லாம் குறையும். எங்கெங்க ஃபேட் இருக்கு, கையில ஒரு ஃபேட் இருக்கும், கையில ஒரு கொழுப்பு இருக்கும், வெள்ளியில ஒரு கொழுப்பு, வயிற்றுல ஒரு கொழுப்பு இருக்கும் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, கேள்விப்பட்டது. இந்த அடக்க முடியலாம் பாஸ் பண்ணி அடைக்குது. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேற ஒன்றையாலும் போகாது. சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு சாப்பிடறதுல கொழுப்பு குடிச்சு போய் ஒரு காலத்துல நான் தான். இப்ப பாத்தீங்கன்னா பாசிங் இருக்கிறோம், இருந்து முடிச்சோன்னா கொஞ்சம் பசிக்குது, ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்றோம். கடவுளை எக்ஸஸா சாப்பிடக்கூடாது, எக்ஸஸ் பசி வரக்கூடாது, எக்ஸஸ் தாகம் வரக்கூடாது, இப்படி எல்லாம் ஜெபிக்க வேண்டியிருக்கு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் முடிச்சுக்கிறேன். அப்போஸ்தலர் 10:30 நானே வாசிக்கிட்டா. அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்பொழுது பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று வெளிப்பாடுகள்லாம் சொன்னான். இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம் பாருங்க. பேதுரு ஒரு பக்கம் ஜெப நேரத்தை வச்சிருந்தாரு, கொர்நேலியு ஒரு பக்கம் ஜெப நேரத்தை வச்சிருந்தாரு. பசிக்குது ஆண்டவரே சாப்பிடலாம் நினைக்கும் போது, இல்ல நீ மேல் வீட்டுக்கு ஏறு, நீ முதல்ல ஜெபம் பண்ணு, உனக்கு தரிசனம் கொடுக்க வேண்டியிருக்கு, நான் கூட பேச வேண்டியிருக்கு, ஏறு ஜெபம் பண்ணு. எல்லாரும் ஜெப நேரம் வச்சிருந்தாங்க, எல்லாரும் உபவாச நேரம் வச்சிருந்தாங்க, எல்லா சபையிலையும் உபவாச நேரம் நிர்ணயித்திருந்தாங்க. உபவாச நேரத்துக்கு சொன்னா வரவுதான் வருவாங்களே தவிர வராதவங்க வரவே மாட்டாங்க தான். அப்படிதான் அன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாரும் வந்திருப்பாங்க. பாத்தீங்களா, எல்லாரும் வந்தாங்க. மணவாளன் வந்தாங்க, மணவாளனா மணவாட்டியா குழந்தையா நீ எவரா இருந்தாலும் சரி வா நீ அப்படின்னா எல்லாரும் வந்தாங்க பாருங்க. நினைவே அழியாததுக்கு காரணம் என்ன, வீட்டுல உள்ள எல்லாரும் உபவாசத்தை ஜெபிச்சாங்க. நம்முடைய ஊழியத்துல இருந்து இப்ப அவங்க வேற ஒரு நாட்டுல வேற ஊர்ல தேசத்துல இருக்காங்க, வேற என்ன சொல்றது மாவட்டமா இதுல இருக்கிறாங்க, மதுரையில இருக்கிறாங்க. அது பேரு என்னது, மாவட்டமா இந்த மாநிலமா
மாவட்டம் மாவட்டம் இல்லையா? மாநிலமா? மாவட்டமா? சரி, மாவட்டத்தில் இருக்காங்க. எனக்கு அர்த்தம் தூய தமிழும் வராது, இங்கிலீஷும் வராது, அறகுறை. அப்ப அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க பாருங்களேன், அவங்க வீட்டுல பாசிங்க இருந்தா குழந்தைகளுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன் அந்த சின்ன பிள்ளைய காயப்படுற? எனக்கு பாவமா இருக்கும். இந்த குழந்தை எதுக்கு காயப்படுற? இல்ல அவன் பழகு. அந்த குழந்தையும் உபவாசம் இருக்கும், பெரியவங்களும் உபவாசம் இருப்பாங்க. இன்னொரு அம்மா கூட தெரியும், அவங்க வீட்டுல எல்லாருக்கும் உபவாசம் போட்டுரும். நல்லாதான் இருக்குது. அது வேலை செய்ய வேண்டாம் பார்த்தீங்களா, கிச்சனுக்கு போக வேண்டாம். நான் கூட அப்படிதான் உபவாசம் செஞ்சோம்னா நான் கிச்சனுக்கு போக மாட்டேன், ஜாலியா உட்காந்துட்டு இன்னைக்கு நம்ம சமைச்சு கொண்டு வந்தோம். மற்ற நாள் சொல்றேன், உபவாசம் செஞ்சோம்னா ஜாலியா உட்காந்துருவேன். நான் சண்டேனா கிச்சன் பக்கமே போறது. காலையில இங்க ஏதாவது கிடைக்கும், மத்தியானத்துக்கு பசிக்கிற நேரம் எதையாவது ஆர்டர் பண்ணி ஒரு ஆள் தானே சாப்பிட்டுக்கலாம். சாயந்தரம் பார்ப்பேன் இங்க எதையாவது கிடைச்ச ஆர்டர் முன்னாடி வச்சுட்டோம்னா வெரைட்டியா சாப்பிடணும் ஆசையே வராது. உயிர் வாழ்றதுக்கு சாப்பாடு தேவை, அவ்வளவுதான். சாப்பாட்டுக்காக உயிர் வாழ்றது கிடையாது. சாப்பாட்டுக்காக உயிர் வாழ்றவங்க என்ன செய்வாங்க, வெரைட்டியா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சமயக்காரங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி காலையில மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி அதுக்கு மேல படுக்கிற நேரத்துல செஞ்சுட்டே இருப்பாங்க. நமக்கு அப்படி கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கஷ்டம் வந்தா போதும், இந்த வெரைட்டி எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஒரு சோறு குழம்பு போதும் அப்படின்ற நிலைமை ஆகி போயிடும். நாங்க அப்படிலாம் வாழ்ந்துது ரொம்ப ஈஸியாயிடும் சமையல். அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டா நமக்கு நல்லதுதான். அதான் நல்லது. எல்லாத்தையும் ஒன்னா வச்சு சாப்பிடுறத விட ஒரு நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அப்படிதான் சுகர் வந்தா சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு, மொத்தமா சாப்பிடாது. அல்சர் வந்தாலும் சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு, 3 நேரம் சாப்பிடுறது 6 நேரமா சாப்பிடு, பிரிச்சு சாப்பிடு அப்படின்னு. ஏன்னா வயிறு வந்து சுருகி போயிடும். பட்டினி இருந்து நான் ரொம்ப திமிரா இருந்து புருஷன் கூட சண்டை போட்டா சில வயிற்று வந்து சாப்பிட மாட்டாங்க. உனக்கு என்ன அவ்வளோ கெஞ்சு 2 நாள் அப்புறம் சாப்பிடுறேன், சிரிக்குது. அது சிரிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு, நீ சொல்லிருக்கவே வேண்டாம். வீட்டுக்காரத்துல சண்டை போட்டா 1 நாள் தான் சாப்பிடாம இருக்காங்க, அப்புறம் சாப்பிடுறேன். இப்ப நான் சொல்றேன், கோவம் வந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்ட சண்டையே போட மாட்டேங்க. என்னம்மா அந்த பார்வை, என்னம்மா அந்த பார்வை, அம்மா என்ன அந்த பார்வை, என்ன அந்த பார்வை, அதெல்லாம் செய்யக்கூடாது, தப்பு. அதேதான் சொன்னது நான் செய்தேன். சரி, நான் என்ன சொன்னேன்னா அது நம்ம செய்யாதீங்க, தப்பு. திருந்தி இல்ல திருத்துவார், கர்த்தர் திருத்துவார். அவர் திருத்துறது ரொம்ப கஷ்டம், நம்மளா திருத்துறது நல்லது. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள சரீரத்தின் அவயம். அவர் தலை, நம்ம எல்லாம் காலு, கை, பாதம், சுண்டு விரல், நகம், அதான் அவ்வளவுதான். கிறிஸ்துவுக்கு ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள். ஒரு குடும்பத்திலேயே உங்க கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா இருந்தா அது வேதனை தான் கொடுக்கும். அதே மாதிரிதான் சரீரத்தின் அவயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. சிரிக்கிறவங்களோட சிரிங்க, அழுகிறோட அழுங்க, துன்பப்படுவதற்கா ஜெபம் பண்ணுங்க, சந்தோஷம் வந்தா சந்தோஷத்துல பங்கு பெறுங்க. அதுதான் நல்ல வழி. ஹல்லேலூயா. நான் சொன்னாலும் இதே செஞ்சோம்னா என்ன செய்ய முடியும், கர்த்தரால ஆசீர்வதிக்க முடியாது. சாமுவேல் வந்து ஆயில் எடுத்துட்டு வந்தாரு, யாருன்னு தெரியல. அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ண போறவனுடைய தலையில இந்த எண்ணெயை ஊத்தணும்னு கொண்டு வந்தார். பாருங்க, அவருக்கு புரிஞ்சிக்க முடியல. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார், இவங்க யாருமே கிடையாது, போய் கூட்டிட்டு வந்து தாவீதை அபிஷேகித்தார். இன்னைக்கு கூட உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கதான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். இந்த மாதம் எல்லாம் என்னுடைய பரிசுத்த பிள்ளைகளை கைவிடவே கூடாது. உங்க பாத்திரத்தை எண்ணெயால அபிஷேகம் பண்றதுக்கு இங்க வந்து நிக்கிறாரு. இப்ப என்ன செய்யணும், நமக்கு என்ன அபிஷேகம் ஆண்டவரே? ஏன் இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறது, இன்னொருத்தரை பார்த்து பொச்சரிப்பு வைக்கணும்? இதெல்லாம் பொம்பளைங்க ஸ்பெஷல், அழியணும். பொம்பளைங்க ஸ்பெஷல். அதுக்குதான் பெண்கள் உபவாச ஜெபம். என்ன மாத்தம்னு கேளுங்க. யாருமே பரிபூர்ணம் கிடையாது. ஒருத்தர் அந்த குணம் தான், ஒருத்தர் இன்னொரு குணம் இருக்கும். எல்லாரும் அப்படியே ஜெபிக்கலாம். எழுந்து நின்று ஜெபிங்க. இது ரெக்கார்ட் பண்றதுல தான் உட்கார்ந்து எழுந்து நின்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை மன்னியும்னு கேளுங்க. தயவுசெய்து மன்னிப்பு கேளுங்க.
மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்காக கேளுங்க, எனக்காக இல்ல. நீங்க என்ன சட்டை கூட பண்ண வேணாம், நான் ஒரு கால் தூசியாவே இருந்துட்டு போறேன், எனக்கு கவலை கிடையாது. நான் யாருக்காகவும் வரல, பர்டிகுலர் ஒரு நபரை மாத்துறதுக்கு நான் வரல, எவரையும் மாத்த வரல. இந்த சபையை கொடுத்துருக்கிறாரு, இந்த சபைக்கான காரியத்தை கொடுத்து கொண்டு வந்தாரு, செஞ்சுட்டு கடமையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். வீட்டுக்கு போய் எதை மறக்கணுமா மறந்துடுவேன். டெலிட் டெலிட் நாக் டெலிட் நாக் டெலிட் நாக், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள் காரியம். ஏன்னா நான் தொடர்ந்து ஓட வேண்டியவன். கர்த்தர் எவ்வளவு காலம் வச்சிருப்பான்னு தெரியாது. அது வரைக்கும் கர்த்தருக்காக வாழ வேண்டியவன். எந்த மூச்சியை நான் பர்டிகுலரா வச்சுக்க மாட்டேன். எந்த காரியமே என்னை ஹர்ட் பண்ணாது. என்னையோ யாரையோ ஹர்ட் பண்ற நினைச்சு கர்த்தரை ஹர்ட் பண்ணாதீங்க. இதனால கர்த்தர் துக்கப்பட்டா உங்களுக்கு கஷ்டம். இங்கேயே மாத்திக்கங்க, இங்கேயே மாத்திக்கங்க. ஆண்டவரே உம்மை தேடணும், உம்மை தேடணும்ப்பா, உம்மை தேடணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய். உங்களை தேடி வரணும், உங்க வார்த்தையை தேடி வரணும், உங்களுடைய வாக்குத்தத்தத்தை தேடி வரணும், உங்களுடைய ஆலயத்தின் நன்மைகளை தேடி வரணும், உங்களுடைய ஆசீர்வாதங்களை தேடி வரணும், உங்களுடைய சுகத்தை, நீங்க கொடுக்கிற சுகத்தை தேடி வரணும், உங்களுடைய வல்லமையை தேடி வரணும். ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஆண்டவரே உங்களோட ஒப்புரவாகணும் ஆண்டவரே என்று சொல்லி நான் இந்த மாதம் எல்லாம் ஆண்டவரே வீட்டுல இருந்தாலும் உங்களை தேடணும், வெளியே வந்தாலும் உங்களை தேடணும். பெற்றுக்கொண்ட நன்மைகளை நான் காப்பாற்றணும், அபிஷேகத்தை காப்பாற்றணும். தீமை விதைக்க கூடாது. எதை விதைக்கிறியோ அதை அறுப்பேன். வசனம் அப்படிதான் சொல்லுது. இன்னைக்கு விஷ துளிய நீ விதைச்சிட்டு போனா அதுதான் உனக்கு அறுவடைன்னு சொல்றாரு ஆண்டவர். முட்செடிகள்ல நல்ல பழம் வரவே வராது, முள் செடியில முள்ளுதான் வரும். இன்னைக்காவது சமாதானத்தை தேடு, இன்னைக்காவது ஒப்புரவாக ஆண்டவரோடு, இன்னைக்காவது இன்னைக்காவது அப்படி இல்லைன்னா உங்க பெருமை நிமித்தம் நம் மறைவில் என் கண் கண்ணீர் சொரிகிறது. தீர்க்கதரிசியுடைய கண் கண்ணீர் சொரி உங்க பெருமையினால், உங்க பெருமையினால். ஏசப்பாவுடைய கண் கண்ணீர் சொரி உங்களை நினைச்சு. அவர் கண்ணுல தண்ணி வந்தா நம்ம நல்லா இருக்க முடியுமா? ஏற்கனவே தேசத்துக்காக, உலக நாடுகளுக்காக, அநேக ஊழியர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக, சபைகளுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற கண்கள். நான் செய்வது தேவனுக்கு பிரியமா செய்வதெல்லாம் எனக்காக கண்ணீர் வடிக்கிற கண்கள். இந்த சபைக்கான இடம் கிடைக்காம அலைந்து திரிந்த போது என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் சொல்லி இந்த இடத்தை கொடுத்து, இந்த ஊழியத்தை கொடுத்து, இவ்வளவு கிரயம் செலுத்தி இப்படி ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிற கர்த்தரை துக்கப்படுத்த ஒருத்தர் கூட துணியாதீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னா துணியாதீங்க. ஆண்டவரே கிரியம் செலுத்தி, உங்க ரத்தத்தையே கிரியம் செலுத்தி இந்த சபையை காப்பாத்தி நடத்தி வர்றீங்களே, எதிரா எவ்வளோ பேர் ஆண்டவரே, எவ்வளோ எதிர்ப்புகள் ஆண்டவரே, காப்பாத்தி வரீங்களே. இங்க வந்தேன்னா உங்களை தேடி நான் வரணும். போவாஸ் வயல் நிலத்துக்கு வந்த ரூத்தை போல வரணும், பொறுக்கி கொண்டு போகணும். எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்கிட்ட அப்பம் கேட்கிற பிள்ளைகளுக்காக பொறுக்கி கொண்டு போய் நான் அவர்களுக்கு கொடுக்கணுமே. யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்கள மன்னிங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இப்படி எப்படி டீல் பண்றதுன்னே தெரியலப்பா. என்னை ஞானத்தினால் நிரப்பு, புத்தியினால் நிரப்பு, விவேகத்தினால் நிரப்பு. நீ அமர்ந்து நான் தேவன் என்று அறிய பண்ணுவேன் சொன்னீங்க. அந்த வார்த்தைகளின்படி நீங்க தேவன் என்று அறிய பண்ணுங்க. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்துடும், ராஜ்யங்களுக்குள்ளே உயர்ந்துடும், தேசத்திலே உயர்ந்துடும், இந்த இடத்திலே நீ உயர்ந்திட மாட்டேன். சட்டைகளின் நிழலில் என்னை வைத்து காத்துக்கொள்ளும். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தின பிள்ளைகள், பெருமையாக்கின பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக.
பார்த்துக் கொள்ளுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சாலமானை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.